வணக்கம். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள் தான். காலையில் எழுந்து நியூஸ் பார்த்த உடனே சட்டுன்னு மனசுல ஒரு பாரம் உட்காந்துடுச்சு. விஜயகாந்த் மறைந்தார் அப்படின்ற அந்த செய்தி தான் அது. கொஞ்ச நேரம் அந்த செய்தியை ஜீரணிக்க முடியாம இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு நல்ல தலைவன், நண்பர்களுக்கு பரோபகாரி, வாரி வழங்கிய வள்ளல், இப்படின்னு நிறைய அவரை பத்தி நல்ல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரே ஒரு வீடியோல சொல்ல முடியாது. அதனால குட்டி குட்டி வீடியோவா ஒவ்வொரு இன்சிடென்ட்டா அவரை பத்தி நான் சொல்ல போறேன். 80, 90கள்லாம் இலங்கை கடற்படை அடிக்கடி நம்ம மீனவர்களை தாக்குறதோட துப்பாக்கி சூடும் நடத்தி நம்ம மீனவர்களை கொன்னுகிட்டு இருந்தாங்க. அதை கண்டிச்சு நம்ம மீனவர்களுக்கு ஆதரவா டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தார் கேப்டன். அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த மிஸ்டர் மன்மோகன் சிங் இந்த விஷயத்துல தலையிட்டு இலங்கை அரசாங்கத்தோட பேச்சு நடத்தி இந்தியா இலங்கைக்கிடையேயான கடற்பரப்பை ஃப்ரீ ஃபிஷிங் ஜோனா, அதாவது மீன் பிடிக்க தடையில்லாத பகுதியா மாத்தணுங்கிற விஷயத்த வலியுறுத்தினார். அப்போ டெல்லி மீடியா சர்ற மாதிரியான கேள்விகளால கேப்டனை தொலைச்சு எடுக்கிறாங்க. அதுலயும் சில சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப நக்கலான கேள்விகளை கேட்கிறாங்க. அதுல ஒண்ணு, எப்போ உங்க பார்ட்டியை காங்கிரஸோட மர்ஜ் பண்ண போறீங்க? எப்படி இருந்திருக்கும் நம்ம கேப்டனுக்கு? கொஞ்சம் யோசிச்சு, காங்கிரஸ் என் கூட கூட்டணி வைக்கணும்னா என்ன தலைவரா ஏத்துக்கணும். அப்படி என்னோட பார்ட்டியை நான் யார்கிட்டையும் அடமானம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு தைரியமான தன்னம்பிக்கையான தலைவன் பாருங்க. ஏன்னா அந்த பத்திரிகையாளர் கேட்ட துணி என்னன்னா, உன் கட்சியெல்லாம் தனிச்சு நிக்க முடியுமா அப்படின்றதுதான். கேப்டன் அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தமிழ்லயே பதில் சொன்னார். அதை கேட்டு கூட இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இன்னொரு பத்திரிகையாளர், தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ ஃபர்டிலைசர் மினிஸ்டரா கே அழகிரி இருந்தார். அவருக்கு இந்தியோ ஆங்கிலமோ தெரியாதுன்றதை சுட்டி காட்டியதோட, எம்ஜிஆர் கூட இங்கிலீஷ்ல பேசினது இல்லையே அப்படின்னு சொன்ன அந்த வெள்ளந்தி மனிதர் சிரிச்சுக்கிட்டே என்னன்னு சொன்னார், தோடா ஹிந்தி மாலும், எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொன்னாரே பார்க்கணும். ஒருவேளை பிற மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ்ல தான் பேசுவேன்றத கொள்கையா வச்சிருந்ததால அதையெல்லாம் மறைச்சிட்டாரா நம்ம கேப்டன்? ஆண்டவனோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்று சொன்ன அந்த கருப்பு தங்கம் ஆண்டவனோடு கூட்டணி வைக்க கிளம்பி விட்டது. அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேட்டுவோம்.